friends, welcome to Vilayama channel. Diwali special பலகாரம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு part 3 பண்ண போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. ரெசிபி தரோம் நாங்க. செஞ்சு பாருங்க நீங்க. மில்க் பவுடர் குலாப் ஜாம் செய்ய போறோம். ஒரு கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துக்கங்க. பவுல்ல போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்து சூடான பால்ல 5 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர், ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும் பட்டர், 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். ஃபர்ஸ்ட் இதை வெறுமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் போல பால் விடுங்க. பால் அதிகமாக சேர்த்துறாதீங்க. அந்த ஊறங்கட்டே நம்ம சுகர் சிரப் ரெடி ஆக்கிடலாம். எந்த கப்பில் மில்க் பவுடர் அளந்துருக்குமோ அதே கப் அளவுக்கு ஃபுல்லாக சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். கூடவே தட்டி வச்சிருந்தோம் ஒரு 10 ஏலக்காய் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. மெல்ட் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள். கையில் லேசாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா ரவுண்டு பண்ணிவிட்டு இப்படி லேசாக அழுத்தம் கொடுத்து மறுபடியும் ரவுண்டு பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். அடுத்தது ஃபஸ்ட்டு இப்படி பண்ணிவிட்டு லேசாக அழுத்தம் கொடுத்து மறுபடியும் ரவுண்டு பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் ஊற்றி வச்சிட்டோம். நம்ம எண்ணெய் காய வச்சு பொரிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி சக்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா போடுங்க. இப்போ மில்க் பவுடர் போட்டதால டக்குன்னு லைட்டாக ஒரு 2 நிமிஷத்தில் திருப்பி விடுங்க. இப்போ எல்லாம் குக் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம சக்கரை பாகில் போட்டுக்கலாம். சக்கரை பாகு வந்து சூடாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சீக்கிரம் அப்சர்வ் ஆகிடும் அந்த சக்கரை பாகில். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த சக்கரை பாகை ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு குலாப் ஜாமாக போடுங்க. நல்லா ஊறட்டும். குலாப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. 1 மணி நேரத்தை கழித்து பார்க்கும்போது இப்படி இருக்கும் குலாப் ஜாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், Subscribe பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.